ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ஜுவல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம், அதாவது மேக்கிங் சார்ஜு, அப்புறம் வேஸ்டேஜ் இதெல்லாம் ஏன் போடுறாங்க, ஜிஎஸ்டிலாம் ஏன் போடுறாங்க, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 8 கிராம் அப்படின்னா 1 பவுன் அர்த்தம். 8 கிராம் சேர்ந்தது தான் 1 பவுன். இப்போ இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போடுவாங்க. செய்கூலி அப்படின்னா மேக்கிங் சார்ஜுன்னு அர்த்தம். இது வந்து ஒவ்வொரு கடையிலையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதை வந்து எம்சி வேல்யூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாம் எடுக்கிற கோல்டை பொறுத்து தான் வந்து இது வந்து ஒவ்வொரு கடையிலையுமே போடுவாங்க. 200, 500 டிசைன்ஸ்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா 500லேருந்து 1000 வரைக்கும் கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஷாப்பில் வந்து இப்போ அதை வந்து போடுறதே இல்லை, மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறத போடுறதில்ல. ஏன்னா வேஸ்டேஜ்லேயே அதை வந்து இது பண்ணிடுறாங்க, கால்குலேஷன் பண்ணிடுறாங்க. சேதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ வந்து விஏன்னு கூட நம்மளுக்கு பில்லில் போட்டு கொடுப்பாங்க, வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஜுவல் வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது பண்ணும்போது நிறைய செய்யும்போதே வந்து என்ன ஆகும்னா கோல்டு வந்து வேஸ்ட் ஆகும். ஒரு சிலது குட்டி குட்டி துகளாக வந்து வெளியில் போய் விழுகும், ஒரு சிலது காற்றுலே கரைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட வேஸ்டேஜ் வாங்குகிறாங்க. செய்கூலி அப்படிங்கிறது செய்கிறதுக்கு நம்ம கொடுக்குற கூலி, அந்த பொருள் வந்து செய்கிறாங்கல்ல அதுக்கு கொடுக்குற கூலி. இந்த நம்மளுக்கு நகை செய்யும்போது வேஸ்ட் ஆகிற தங்கத்தை வந்து ஈடு செய்கிறதுக்கு, அந்த தங்கத்தோட மதிப்பை ஈடு செய்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து வேஸ்டேஜ் வாங்குவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கோல்டு ஜுவல்ஸ் இருக்குல்ல, அதோட டிசைன் ஒர்க்கை பொறுத்து தான் சேதாரங்கிறது நம்மளுக்கு போடுவாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 1 பவுன் எடுக்கிறீங்க, 8 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 கிராம் வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. இன்றைக்கி கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராமோட ரேட்டு 6615 ரூபா வருது. நீங்கள் வந்து 8 கிராம் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 1 கிராம் இருக்குல்ல 6615 ரூபா, இந்த 1 கிராம் வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வாங்குவாங்க 1 பவுன் எடுக்கும்போது. இதே நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பர்சன்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. இப்போ பேங்கிள்லாம் எடுக்கிறீங்கன்னா 7%. இதில் நான் போட்டிருக்குது எல்லாமே எல்லாமே வந்து எல்லா கடையிலையும் சேமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு கடையிலையும் வந்து வேறு வேறு மாதிரி அவங்க வேஸ்டேஜ் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து எல்லா கடைக்கும் பொருந்தாது, ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் வேறு வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு பேங்கிளுக்கு 7%, இயர்ரிங்க்கு 12லேருந்து 16, செயினுக்கு வந்து 8லேருந்து 12% கூட போடுவாங்க. கேரளா டிசைன்ஸ்க்கெலாம் வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், ஏன்னா அதெல்லாம் அச்சில் பண்ணுறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஆன்டிக் அது மாதிரினா ரொம்ப வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் அந்த நகையில், அதனால் 20லேருந்து 25% கூட வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. நம்ம வந்து நகை வாங்க போகும்போது அவங்கக்கிட்ட அந்த போட்டிருக்க பர்சன்டேஜே நம்ம கொடுத்துட்டு வரக்கூடாது, நம்ம வந்து நல்லா கம்மி பண்ணி கேட்கணும். அப்புறம் வந்து ஜிஎஸ்டியும் நம்ம தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி வந்து 3% வந்து நமக்கு போடுவாங்க. அந்த 3%க்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி. சென்ட்ரலுக்கு 1.5%, அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு 1.5%, டோட்டலாக சேர்த்து ஜிஎஸ்டி வந்து 3%ன்னு நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு ஜுவல் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை கிராம் வாங்குகிறோமோ அதோட கோல்டு ரேட்டு ப்ளஸ் அதோட மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜு, ஜிஎஸ்டி இதெல்லாமே தான் நம்ம கொடுத்து வாங்க முடியும்.